ஜிபி முத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உடன்குடியில் பிறந்தவர். இவரோட முழு பேர் பார்த்தீங்கன்னா ஜி பேச்சிமுத்து. இவர் 10 வயசுலேருந்து தங்கப்பட்டறைக்கு வந்து 30 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மரப்பட்டறை வைக்கலாம் சொல்லிட்டு மரப்பட்டறை வச்சார். அதுவும் ரொம்ப முடியல. ஆரம்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி கூட ரொம்ப சண்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு நாள் வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்துறாரு. அவங்களோட மகனை சேர்த்து மொத்தமாக 6 மகனை சேர்த்து இவர் தான் வளர்த்துட்டு வந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு 28 வயசு ஆகுது. எந்த தொழில் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுனை போட்டாங்க. லாக்டவுனில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 6 மாதம் வளர்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்டாக் ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு ரொம்ப ப்ராப்ளமானார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து அவனை பார்க்க சொல்லிட்டு வந்து அவரோட ஐடியா வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டார். ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தார். அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா மரக்கடை பிஸ்னஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து மரக்கடை பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுவும் ரொம்ப லாஸ் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியாமல் சூசைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சூசைட் பண்ண முடியாமல் காப்பாற்றிடுறாங்க. பல கஷ்டம் வந்தாலும் திரும்பி ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப் சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். ஊரில் இருக்கிறவங்க திட்டிருந்தாங்க, என்னடா குடும்பத்தை பார்க்காம இதை பண்ணிட்டு இருக்க லூசு மாதிரி அப்படின்னு சொல்லி திட்டிருந்தாங்க. அவங்க குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் உதவி பண்ணிட்டு இருக்காரு.